ஹல்லேலூயா. எரேமியா 35:15 வசனம், நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள், அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி. ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு கொடுத்த தேசத்திலே, நமக்கு கொடுத்த வீட்டிலே குடியிருக்க முடியாதபடிக்கு, வாழ முடியாதபடிக்கு சமாதான குறைவோடு சந்தோஷ குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள். எந்த இடத்திலே கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்திலே எந்த மனுஷனை வைத்து நாம் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் மனம் திரும்புகிற பொழுது கர்த்தர் நம் தேசத்திலே என்ன செய்வாராம்? சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, வன்னிய தேவர்களை பின்பற்றாம அவர்கள் செய்கிற செய்கைகளின்படி நாம் செய்யாதிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம் வீட்டை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. எனவேதான் சகேயுவை பார்த்து சொன்னார், உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். சொன்ன உடனே அவன் சந்தோஷமாய் அவரை ஏற்றுக்கொண்டு போனானாம். ஆம் தேவ ஜனமே, அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? சகையினுடைய வீடு சந்தோஷம் இல்லாமல் அநியாய வட்டியினாலும் பிறருடைய கண்ணீரினாலும் நிறைந்தது. இயேசு வந்த உடனே அவனுடைய வீடு ஆசீர்வாதமாய் மாறினது. இதோ சகேயு எப்படி பணத்தை முன்னுதாரணமாக வைத்து தேவனை ஏற்றுக்கொண்ட உடனே பணத்தை தள்ளி நாளத்தனையாய் தருகிறேன் என்று சொல்லி ஒரு மன திரும்புதல் உண்டானதோ, அதுபோல நீங்களும் எதையெல்லாம் பின்பற்றுகிறீர்களோ, கர்த்தரை விட நீங்கள் எதை முன்னிறுத்தி எந்த மனுஷனுடைய கிரியைகளை, எதை நீங்கள் சடங்காச்சாரங்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ, இன்றைக்கு அதிலிருந்து வெளியே வாருங்கள், மனம் திரும்புங்கள். நிச்சயமாக உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாதம் தங்கும், வேலை காரியங்கள் ஆசீர்வாதமாகும், பண ஆசீர்வாதங்கள் உண்டாகும், நல்ல உடல் சுகத்தை கர்த்தர் தருவார். உங்கள் வீடு இரட்சிப்பின் வீடாக மாறும். ஆமென். ஸ்தோத்திரம்.